எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம குமாருக்கு ஹனிமூன் போகணும், அதுவும் USA போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. குமார் நார்மலா என்ன பண்ணுவாரு? விசா அப்ளை பண்ணுவாரு இல்லையா? சோ விசா அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா பார்ப்போம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க BK, இது நம்ம Bkbytes. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னாலும் உங்ககிட்ட விசா இருக்கணும். சோ நீங்க போக போற கண்ட்ரில இருந்து உங்ககிட்ட விசா கேட்பாங்க. அதை வச்சுதான் நீங்க அந்த நாட்டுக்குள்ள வரதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத பாப்பாங்க. இதை அப்ரூவ் பண்றதுக்கு பல நாடுகள்ல பலவிதமான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேலிட் பாஸ்போர்ட், ஹோட்டல் புக்கிங்ஸ், லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், இந்த மாதிரி பேசிக்கான டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. அதுலதான் உங்களோட ஐடென்டிட்டியை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனா மிச்ச நாடுகளை பார்க்கும்போது, அதாவது US, UK இந்த மாதிரியான கண்ட்ரிகளோட ரெக்யர்மெண்ட்ஸை பார்க்கும்போது அது ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து டிராவல் பண்றவங்களோட கிரிமினல் ஹிஸ்டரியையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணுவாங்க. US ஆபீஸ் ஆஃப் விசா சர்வீஸ் படி 2016ல 1,3,81,491 நான் இமிகிரேஷன்ஸுக்கு விசா கிடைச்சிருக்கு. அதே 31,21,950 பேருக்கு விசா ரிஜெக்டும் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 28% விசா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ குமாரோட ஹனிமூன் கதைக்கு போவோம். இவரு USA போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு விசா அப்ளை பண்ணாருன்னா விசா அப்ரூவல் ஆகிறதுக்கு 2 to 2.5 வருஷம் ஆகிடும். இவ்ளோ யார் வெயிட் பண்ணுவா? அதுக்குள்ள அவருக்கு 2-3 பசங்க பிறந்துருவாங்க. அதனாலேயே USA இவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வெறும் 14 நாட்களுக்கு விசா வேணும் அப்படின்னா நீங்க அதை வாங்கலாம். அதுக்கும் நீங்க தாய்லாந்துக்கு போகணும். அங்கிருந்து தான் விசா அப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலா நம்ம குமாரு தாய்லாந்துக்கே ஹனிமூன் போகலாம் இல்லையா? இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, USAவுக்கு தாய்லாந்து மேல இருக்க ட்ரஸ்ட் கூட இந்தியா மேல கிடையாது. பொதுவா USAவுக்கும் நமக்கும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. விசா விஷயத்துல ஏன் இப்படி நடக்குது? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் ஃபிலிம் எல்லா கண்ட்ரீஸோட பாஸ்போர்ட்டுக்கும் ரேங்க் கொடுக்கறாங்க. எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் ரொம்பவே வீக் ஆனது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஃபிலிம் குளோபல் லெவல்ல டிசைட் பண்றாங்க. இதுபடி இந்தியா 83வது இடத்துல இருக்கு. ஏன்னா இந்தியா கிட்ட வெறும் 58 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் விசா இல்லாம டிராவல் பண்றதுக்கு அக்சஸ் இருக்கு. இவ்ளோ பவர்ஃபுல்லான நேஷனான நம்ம கூட ஏன் 83வது இடத்துல இருக்கோம்? அப்ப நம்பர் 1 இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஜப்பான். இவங்களோட விசா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜப்பான் 192 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாம டிராவல் பண்ணலாம். இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான் இந்த நாடுகள் கூட இந்தியாவை விட முன்னாடி இருக்கு இந்த இண்டெக்ஸ்ல. அது மட்டும் இல்லாம வெனிசுலா மாதிரியான நாடுகள் தினசரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது. இந்த நாட்டுக்கு கூட 43வது இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம வெறும் 58 நாடுகளுக்கு மட்டும் தான் விசா இல்லாம டிராவல் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் நம்மளோட பாஸ்போர்ட் இவ்ளோ வீக்கா இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்தியா தனியா உலகத்தோட GDPக்கு 7.51% கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது. நாம ஏன் இந்த ரேங்க்ல பின்னாடி இருக்கோம்? இதுக்கான அர்த்தம் இல்லீகல் வழியில, அதாவது பஞ்சாப், ஹரியானா, குஜராத்ல இருந்தெல்லாம் US, கனடா, UK இந்த மாதிரியான நாடுகளுக்கு இல்லீகலா மைக்ரேட் ஆகுறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா படி 2019ல இருந்து 2023 வரைக்கும் 1,49,000 இந்தியர்கள் USல இல்லீகலா மைக்ரேட் ஆகிறப்ப பிடிச்சிருக்காங்க. அண்ட் நவம்பர் 2002ல இருந்து 2023 வரைக்கும், அதாவது இந்த இடைப்பட்ட 12 மாசங்கள்ல மட்டும் 97,000 பேர் இல்லீகலா மைக்ரேட் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் படி USல 7,25,000 இல்லீகல் மைக்ரேன்ஸ் இந்தியர்களா இருக்காங்க. ஏன் போன ஜனவரி அண்ட் மார்ச்ல கூட 675 இந்தியன்ஸ் சின்ன சின்ன போட்ஸ் வழியா இல்லீகலா UKக்குள்ள என்டர் ஆகும்போது பிடிபட்டாங்க. இந்த மாதிரி இல்லீகலா அவங்க உள்ள போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், சின்ன சின்ன வேலைகள், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது முக்கியமான காரணங்கள். சரி, அப்படி நல்ல காரணங்கள் இருந்தா விசா வாங்கிட்டு அந்த நாட்டுக்கு போக வேண்டியது தானே? ஏன் இப்படி உயிரை பணயம் வச்சு அங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் US, UK இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இப்படி இல்லீகலா மைக்ரேட் பண்றவங்க ஃபுல் இந்தியாவையே ரெப்ரசென்ட் பண்றாங்க. இதனால குளோபல் லெவல்ல இந்தியாவோட ரெப்புடேஷன் போகுது. ஒரு உதாரணத்துக்கு, யாராச்சும் பங்களாதேஷ் இல்லனா பாகிஸ்தான்ல இருந்து இல்லீகலா இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா நாம அவங்களை எப்படி நடத்துறோம்? ஒரு எதிரியா தானே பாக்குறோம், இல்லனா தீவிரவாதியா பாக்குறோம். அதே மாதிரி தான் அங்கேயும் அவங்க நம்மள ட்ரீட் பண்றாங்க. இது ஒரு விஷயம். இந்த வீடியோவை பாருங்க. ஒரு இந்தியன் ஃபேமிலி பாலிக்கு சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அவங்க தங்கி இருந்த
ஹோட்டலோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டாய்லெட்டரிஸ் இது எல்லாத்தையும் கூட அவங்க திருடி அவங்களோட பேக்ல வச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. சோ அடுத்த தடவை ஏதாவது ஒரு இந்தியன் அந்த பாலி ஹோட்டலுக்கு போனா அவங்க என்ன நினைப்பாங்க? இதனாலேயே பல நாடுகள்ல இந்தியர்களை ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் டிராவலர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா நம்ம அந்த நாட்டோட லோக்கல் காஸ்டியூம்ஸ், ரூல்ஸ் இதையெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் யார் அப்படி பண்றாங்களோ அவங்களால தான் நம்மளோட ரெப்புடேஷனே போகுது அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும். இதனாலதான் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் நமக்கு விசா அப்ரூவல் கொடுக்கறதுக்கு 100 வாட்டி யோசிக்கிறாங்க. இதனாலேயே நம்ம பாஸ்போர்ட் டைரக்டா இம்பாக்ட் ஆகுது. அதனாலதான் யுஎஸ், யூகே இந்த மாதிரி நாடுகள்லாம் இவ்ளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை இந்தியன்ஸுக்காக போட்டிருக்காங்க. ஒரு பாஸ்போர்ட்டை ஸ்ட்ராங் ஆக்க அந்த கண்ட்ரி மீதி இருக்க கண்ட்ரியோட டிப்ளமேட்டிக்கா எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரணும். அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி, அங்க தீவிரவாதிகளோட தாக்கம் இருக்கா இல்லையா இது எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா கடந்த 3 வருஷங்களா இந்தியாவோட பாஸ்போர்ட் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. 2021ல இந்தியா 90வது இடத்துல இருந்துச்சு. 2022ல 87வது இடத்துல இருந்துச்சு. 2023ல இப்ப 83வது இடத்துக்கு வந்திருக்கு. டிசம்பர் 15 அன்னைக்கு ஈரான் 33 கண்ட்ரீஸுக்கு விசா ஃப்ரீ அப்ரூவலை கொடுத்தாங்க. அதுல இந்தியாவும் ஒண்ணு. இந்த மாதிரி 58 கண்ட்ரீஸ் விசா ஃப்ரீ அப்ரூவலை இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ரஷ்யாவும் இந்தியாவுக்கு விசா ஃப்ரீ அப்ரூவலை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி வீடியோல இந்தியாவை பத்தி கழுவி ஊத்துனீங்களே, இருந்தாலும் நம்மளோட பாஸ்போர்ட் எப்படி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ், யூகே, இத்தாலி, ஜப்பான், யுக்ரைன், மெக்சிகோ இந்த மாதிரியான நாடுகள் கூட ரொம்பவே நல்ல நிலைமையில இருக்கு. அதனாலேயே நிறைய கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. Booking.com ஓட எம்டி லாரா தாய்லாந்து, ஜப்பான், வியட்நாம், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இவங்க எல்லாருமே இந்தியன் டூரிஸ்ட தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்தியாவோட டூரிசம் வளர்ந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு காரணம். Booking.com ஓட ஒரு ரிப்போர்ட் படி 2019ல இந்தியர்கள் டிராவல் பண்றதுக்காக $150 பில்லியன் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியா 6வது லார்ஜஸ்ட் குளோபல் ஸ்பெண்டரா ஆகிட்டாங்க. 2030ல அது 410 பில்லியனா ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாற்றம் 2019ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா 173% அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா 4வது லார்ஜஸ்ட் குளோபல் ஸ்பெண்டரா மாறிடும். எப்படி இந்த நம்பர் இவ்வளவு சீக்கிரமா அதிகமாகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முதல்லலாம் நம்மள மாதிரியான மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் இந்தியாக்குள்ள மட்டும்தான் டூர் போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்மளோட growing எக்கனாமியால, அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால வர மாற்றங்களால இது அப்படியே மாறி போகுது. இப்போ மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி ஃபாரின் டூரை தான் ப்ரெஃபர் பண்றாங்க. அடுத்தடுத்து இது அதிகம் தான் ஆகும். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளையர் எஃபெக்டும் ஒரு காரணம். அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்றேன். உங்களுக்கு அடுத்த நியூ இயருக்கு தாய்லாந்து போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு விசாவோட அண்ட் விசா இல்லாம இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விசாவோட போறத பத்தி பார்ப்போம். தாய்லாந்து போறதுக்கு விசா ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு நாமினல் விசா அப்ளிகேஷன் ஃபீயும் நீங்க கட்டணும். அதோட விலை 5000 ரூபாய் இருக்கும். சோ உங்கள மாதிரியே 1000 பேர் சுத்தி பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த தாய்லாந்து விசா அப்ளிகேஷன்ல இருந்து மட்டும் தாய்லாந்துக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அங்க போயிட்டு ஒருத்தர் 10,000 ரூபாய் செலவு பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னு பார்த்தா அந்த 1000 பேர் கணக்குப்படி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா தாய்லாந்தோட ரெவென்யூ 1.5 crore. இப்போ தாய்லாந்து நமக்கு விசா ஃப்ரீ அப்ரூவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா விசா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 0 ஆகிடும். ஆனா 1000 பேர் போற இடத்துல 1870 பேர் போக ஆசைப்படுவாங்க. ஏன்னா விசா அப்படிங்கிறதுக்கு காசு இல்ல இல்லையா? சோ இது ஆட்டோமேட்டிக்கா 87% அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சொல்றது கூட ஒரு அபிஷியல் எஸ்டிமேஷன் தான். அப்படி பார்த்தா தாய்லாந்தோட ரெவென்யூ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1.5 கோடியில இருந்து 1.80 கோடியா மாறிடும். அதாவது 24% அவங்களோட டூரிசம் வளர்ந்துடும். உண்மையிலேயே நான் சொல்ற இந்த நம்பர் மில்லியன்ஸ்ல வரும். ஒரு வருஷமும் அது அதிகமாகிட்டே போகும். இதுதான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். இப்படித்தான் வியட்நாமும் வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்க மக்கள் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ அதிகமா சுத்தி பார்க்க ஆசைப்படுறதுனால எல்லா நாடுகளும் இந்தியாவோட டிராவல் எந்தூசியாசம பாக்குறாங்க. இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய எக்கனாமியை கொண்ட ஒரு நாடு. அதனாலேயே எல்லா நாடுகளோட அட்டென்ஷனும் இந்தியர்கள் மேல போகுது. இதனால எந்த நாட்டுக்கு நம்ம டூர் போறோமோ அந்த நாட்டுக்கு தான் பெனிஃபிட் ஆகும். நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முதல்ல நம்மளோட பாஸ்போர்ட் ஸ்ட்ராங் ஆகும். எவ்வளவு பாஸ்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ குளோபல் அக்சஸ் நமக்கு கிடைக்கும். சோ பிசினஸ், எஜுகேஷன், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாத்துலயும் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ஜப்பான் கிட்ட 192 கண்ட்ரீஸோட விசா ஃப்ரீ அக்சஸ் இருக்கு. அவங்க எங்கனாலும் போய் அவங்களோட பிசினஸ் பெருசு பண்ணலாம். நம்ம கிட்ட வெறும் 58 நாடுகளுக்கு போறதுக்கு மட்டும் தான் விசா ஃப்ரீ அக்சஸ் இருக்கு. சோ நமக்கு கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. அதனால எந்த நாட்டோட பாஸ்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதுக்கு தான் அதிகமான பிரியாரிட்டிஸ் கொடுக்கறாங்க.
ஏன் இந்த விசா சிஸ்டமே இல்லாம இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யார் வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல படிக்க போகலாம் அண்ட் யார் வேணாலும் சுத்தி பார்க்க போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் விசா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதனால அன்வான்டட் மக்கள் டிராவல் பண்ண முடியாது. யார்கிட்ட எஜுகேஷனல் ஸ்கில் இல்லையோ அவங்க இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலா போனாங்க அப்படின்னா அங்க போய் எந்த விதமான அபிஷியல் ஜாப்ஸையும் செய்ய முடியாது. அவங்க இல்லீகலா சின்ன சின்ன வேலையை தான் பார்க்க முடியும். இதனாலேயே பல பேர் வேற வழி இல்லாம கிரிமினல்ஸா ஆகுறாங்க. இந்த விசா ஒரு நாட்டோட பர்சனல் டிசிஷன். வேற கண்ட்ரீஸ்ல இருந்து மக்கள் இந்தியாக்குள்ள வந்துட்டாங்கன்னா நாமளும் அவங்கள இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து சுத்தி பார்க்கறத விட நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியமான பிரியாரிட்டி. இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? விசா கண்டிப்பா தேவையா இல்ல தேவையில்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம BK Bytes.